தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 18வது மக்களவைத் தேர்தல் ரொம்ப ஜரூராக போயிட்டுருக்குது. இப்போ அகில இந்திய அளவில் ஒரே பேசு பொருளாக இருக்கிறது இந்த தேர்தல் தான். ஏன்னா தேர்தல் என்றாலே மிகப்பெரிய ஒரு விழாவாகத்தான் கொண்டாடப்படுகிறது. 100 கோடி மக்களுக்கு மேலே வாழ்கிறோமல்ல, அதனால் மிகப்பெரிய அளவில் இது அகில உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் ரொம்ப உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைகிறது. இந்த தேர்தல் முதல் ஃபேஸ், அதாவது மொத்தம் 7 கட்டமாக நடக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சது கடந்த 19ஆம் தேதி. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாநிலங்களில் நடந்தது. அதில் தமிழ்நாடு இன்றைக்கி மிக முக்கிய பேசு பொருளாக இன்றைக்கி அகில இந்திய அளவில் இருக்குது. இன்னும் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அப்படின்னு 7 கட்டமாக நடக்கும்போது 7ஆம் கட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி நடக்குதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களவையில் 544 சீட் இருக்குது. இதில் முதல் கட்டமாக நடந்தது 102 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்தது. இதில் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தோம்னா 39 தொகுதிகள், அண்மையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஒரு தொகுதி, மொத்தம் 40 தொகுதி. நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லும் பொழுதே பாண்டிச்சேரி சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம் எப்போவுமே. இதோட 19ஆம் தேதி முடிஞ்சது. ஆனால் இதோட ரிசல்ட், யார் தேர்வு செய்யப்பட்டார்கள், யார் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த தேதி என்னென்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 மாதமாக காத்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இவிஎம் மிஷின், அதுபோல் பேலட் பேப்பர், இதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஓடிட்டுருக்குது, கான்ட்ரவர்சி. இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாமே வேகமாக, தகவல் தொழில்நுட்பம் வேகமாக போய்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த இவிஎம் மிஷின்ங்கிறது ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறனால இது கொண்டு வந்தது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது இந்த தேர்தலோட ரிசல்ட்டு 1.5 மாதங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது இதோட ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் ப்ளஸ் 3 யூனியன் பிரதேசங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரே நாளில் எண்ணப்படும். அதனால் நம்ம 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. 4ஆம் தேதி காலையில் எண்ண ஆரம்பித்தாங்கன்னா அநேகமாக 4ஆம் தேதி முடிகிறக்குள்ளேயே நம்மளுக்கு அனைத்து தேர்தல் இதுகளும் வந்துடும், ரிசல்ட்டு வந்துடும். யார் தேர்வு செய்யப்பட்டார்கள், யார் அமைக்க போகிறாங்க அப்படின்ட்டு அன்றைக்கு மத்தியானமே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த தேர்தல் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ இருந்து தேர்தல் விதிமுறைகள் நமக்கு கடைப்பிடிக்க வேணும். அதெல்லாம் இப்போது ஓரளவுக்கு கடைப்பிடிக்கப்பட்டது. அதில் பல கோடி ரூபாய்கள் கைமாறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் திமுக என்கிற இதுவும் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்தளவு மிக முக்கியமான இதுகள்லாம் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதிய ஜனதா கட்சி மேலே சில குறைபாடுகள் சொன்னாங்க. அது இந்துத்துவாவை முன்னிறுத்துகிற கட்சி அப்படின்னு. அது அவர்களோட ஐடியாலஜி அதுதான். அவர்களுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதனுடைய முக்கியமான சொல்லக்கூடிய ஐடியாலஜி என்னென்னு பார்த்தோம்னா இந்துத்துவா தான். இந்துத்துவோட நாடை உருவாக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய மறைமுகமான ஒரு இதாக நடந்துட்டு இருக்குது. அதனால் அதோட கிளை அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சி, அதாவது அரசியல் ரீதியாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸின் அரசியல் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த பிஜேபிங்கிறது ஒரு இந்துத்துவாவை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒன்றும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. அது அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் இந்த இந்து அப்படிங்கிற இதுதான் மிகப்பெரிய ஒரு மதமாக இங்கே இருக்குது. மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இன்னும் சிலர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்தபட்சமாக தான் இருக்காங்க.
சதவீதம் அளவில் எடுத்தாலும் ஒரு பெரிய அளவில் அவங்க கிடையாது. ஆனால் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இந்தியாங்கிறது செக்குலர் நாடு, அதனால் வந்து நம்ம இங்கே வந்து பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் மைனாரிட்டிங்கிறவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதாவுக்கு மிக அழுத்தமாக அவர்கள் வந்து இந்துத்துவாவை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வந்து பல காலமாக பல ஆண்டுகளாக ஒரு பிரச்சனைக்குரிய இதாக தான் இருந்தது. ஏன்னா ஹரிஷ் சிங் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தார் இந்தியாவோட. அதை வந்து எந்த கட்சிகளும், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சிகள் வந்து பெரிய அளவில் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து பல போராட்டங்களை நடத்தினாங்க. அதற்காக பல உயிர்கள் பலி கொடுத்துருக்காங்க. அதில் காணாமல் ஆக்கப்பட்டோர் மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அது வந்து ஒரு தனி 370 கீழே ஒரு தனி ஸ்டேட்டாக, ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டாக தான் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை உடைத்து எறிந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட. அவர்கள் வந்து அது சட்ட ரீதியாக உடைத்து எறிந்தார்கள். அதனால தான் எந்த உலக நாடுகளும் அவர்கள் பக்கத்தில் போய் கேட்க முடியல. இன்னும் காஷ்மீருக்கான குரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பலமாக ஒலித்து கொண்டிருந்த காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்போ எங்கே காணோம். இப்போ வந்து அங்கே வந்து காஷ்மீருங்கிறது ஒரு மாநிலமாக, இந்தியாவின் ஒரு மாநிலமாக டிக்ளேர் பண்ணாச்சு. அதுபோல் யூனியன் பிரதேசமாகவும் சில இடங்கள் இது பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளே பெருமளவு இப்போ வர்றதே இல்லை. பெரிய பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் இருக்குது. இதில் வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் கூட வெளியே வந்தது. அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு அரசாங்கத்தாலேயே கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இது வந்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்துத்துவாவை நோக்கி நகரக்கூடியது மிகப்பெரிய அளவில் தெரியுது. அயோத்தியாவில் ராமர் கோயிலை கட்டப்பட்டது. அங்கே வந்து இஸ்லாமிய கோயில் இடிக்கப்பட்டு அதற்கு பின்னர் வந்து ராமர் கோயிலை இன்றைக்கி வந்து கட்டி முடித்து அது திறந்து வைக்கப்பட்டது. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 6 கட்சிகள், நேஷனல் தேசிய கட்சிகள்னு பார்த்தோம்னா 6 கட்சிகள் இருக்குது. ஆனால் வெளியே தெரியாத தேசிய பார்ட்டிஸ், தேசிய கட்சிகள்னு பார்த்தோம்னா ஒரு 2 கட்சி தான் இன்றைக்கி தெரியுது. ஒன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று வந்து காங்கிரஸ். காங்கிரஸும் ஒவ்வொரு நாளும் அது வந்து தன்னை சுயத்தை இழந்து வந்துட்டுருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் நேருவோட குடும்ப வாரிசாக இன்று வரைக்கும் ராகுல் காந்தி வந்துக்கிட்டு இருக்கார். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அடுத்தது ராகுல் காந்தி. இப்படி வரும் பொழுது அந்த வாரிசுகளை ஒன்று மக்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு மறுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரு முதல் கொண்டு பல துரோகங்கள் பண்ணியதாக இன்று வந்து ஆதாரபூர்வமான பல செய்திகள் வந்துட்டுருக்கு. அதில் உதாரணமாக சொல்ல போனால் ஒரு கச்சத்தீவு, தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கெல்லாம் துரோகம் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கச்சத்தீவு. நேருவே ஆரம்பித்தார் அந்த கச்சத்தீவு பிரச்சனையை. அதுக்கு அடுத்தது வந்து இந்திரா காந்தி அதற்கான 76 ஒரு கையொப்பம் ஒப்பந்தம் இதாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பல இதுகள் அவங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு தான் இருந்தது. நீங்கள் காங்கிரஸ் கட்சி மேட்ட மட்டும் இல்லை, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகவும் அதிகமாக பேசப்பட்ட தேர்தல் நிதி பத்திரங்கள், அது வந்து தேர்தல் நிதி பத்திரங்கள் வந்து பிளாக் மணி அப்படிங்கிற கருப்பு பணத்தை ஒழித்து அதை வந்து நம்ம வந்து இது கொண்டு வருவோம் அப்படின்லாம் வெளிப்படையாக தெரிஞ்சாலும் கூட, வெள்ளை பணமாக கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட, அதற்கு நீங்கள் இப்போ அண்மை காலமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை வெளியே வந்த உடனே எஸ்பிஐ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியே சொல்லாமல் அமைதியாக காத்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டே நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லும் பொழுது தேர்தல் காலத்தை ஒட்டி அது வெளியே வராமல் தடுக்கப்பட்டதுக்கு பல முயற்சிகள் நடந்தது. இருந்தாலும் இந்தியாவோட உச்சநீதிமன்றம் அதில் தலையிட்டு அதை வெளியே கொண்டு வந்தது. தேர்தல் நிதி பத்திரங்களுக்கு யார் யார் எந்தெந்த கட்சி எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. அதில் வந்து இப்போ வந்து வெளிப்படையாக சொன்னது வந்து தவறு அப்படின்னு ஒரு சாராரும் பேசுகிறாங்க. வெளிப்படையாக சொல்ல வேணும், எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ போச்சு அப்படின்னு தெரிய வேணும் சொல்லக்கூடியது உச்சநீதிமன்றம் சொல்லுது.
ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இதெல்லாம் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த தேர்தல் நிதி பத்திரத்திலேயே வந்து கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி என்னன்னு கேட்டால், யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்கன்னு அது தெரியக்கூடாது அப்படிங்கிறது அந்த பத்திரத்தோட மிக முக்கியத்துவமாக இந்த இதாக இருந்தது. ஏன்னா ஸ்டேட் பேங்க்கில் சில குறிப்பிட்ட கிளைகளில் மட்டும்தான் அந்த பத்திரம் கிடைக்கும், சில குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம தேர்தல் நிதி பத்திரங்களை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் வந்து காணொலியை தேடி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே வந்து கொடுக்கப்பட்டது யாருக்குன்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சிக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு வாங்கலையா அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கு. ஆனால் ஒரு 1000 கோடி அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க. இதே நிலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகங்கிற ஒரு கட்சி, ஆளுங்கட்சி, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது, அவர்களும் அந்த தேர்தல் நிதி பத்திரத்தில் இருக்கக்கூடிய பணங்கள் அவருக்கும் பெற்றிருக்காங்க மக்களிடத்திலிருந்து. அப்போ தேர்தல் நிதி பத்திரங்கள் இந்த 6000 கோடி வாங்கியிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கு அப்படிங்கலாம் பார்க்கும்பொழுது ஆளுங்கட்சிக்கு தான் மிக முக்கியமான ஒரு இதாக தெரியுது. ஏன்னு கேட்டால் ஆளுங்கட்சி பெரிய பணக்கார நிதி நிறுவனங்களை மிரட்டி இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு, ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சு, வருமானத்துறை வச்சு இவங்களெல்லாம் மிரட்டி தான் பல கோடிகள் பெற்றாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தியெல்லாம் சரியா, இந்த செய்தி உண்மையா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் அந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வந்தது அப்படின்ட்டு எல்லாம் வெளியே வந்துருச்சு, இன்றைக்கி செய்தி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மிரட்டி வாங்கியிருக்காங்கன்னு கூட தெரியுது நம்மளுக்கு. இதற்கு வந்து அச்சப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி. தேர்தல் சமயத்தில் இந்த செய்திகள் வெளியே வந்தால் எங்கே அவர்களுக்கு பாதிப்பு வருமோன்னு. ஆனால் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட 102 தொகுதிகளுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இது பாதிப்பை உண்டாக்கலை. ஆனால் வருங்காலத்தில் இன்னும் 6 கட்ட தேர்தல் நடக்க போகுது. அப்போ வந்து இந்த தேர்தல் நிதி பத்திரங்களுடைய பாதிப்பு உண்டாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் கேள்வி மட்டும்தான் இருக்க ஒழிய இதனுடைய உண்மைத்தன்மை தெரியல. ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா 6 தேசிய கட்சிகள் இருக்குதுன்னு சொன்னோம், 57 மாநில கட்சிகள் இருக்குது, 2764 அன்ரெகனைஸ்டு பார்ட்டிஸ் இந்த காலத்தில் நின்னாங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து திருப்பி நம்ம பேசுகிறது என்ன காரணம்னு கேட்டால், 28 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் அவன் பிடிச்சி வச்சுருக்கான் பாரதிய ஜனதா கட்சி. அவர்களுடைய முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52 பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டு தான் வந்திருக்கு. நீங்கள் 1999 13வது மக்களவைத் தேர்தல் நடக்கும் பொழுது 545 சீட்டில் 182 இடங்களை பிடித்திருந்தது. 2004 பார்த்தோம்னா அடுத்தது 14வது தேர்தல், மக்களவைத் தேர்தலில் 138 இடங்களை பிடிச்சிருந்தது. 2009 15வது மக்களவைத் தேர்தலில் 116, 2014 16வது மக்களவைத் தேர்தலில் 282. இது போல் இப்போ 2019 17வது மக்களவைத் தேர்தலில் கிட்டத்தட்ட 303 சீட்டு பிடிச்சிருந்தாங்க. என்டிஏ கூட்டணின்னு சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணி கீழே தான் வந்து நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வச்சுருந்தாங்க. அந்த கூட்டணி கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 353 சீட்டு அவங்க கவர் பண்ணி வச்சுருந்தாங்க, பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியும். இந்த அளவுக்கு வந்து இருந்தாங்க. இதில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு அமைப்பு உருவாக்கி இருந்தது. இவங்க வந்து எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சுருந்தாங்களோ அதுபோல் இந்தியா கூட்டணி அப்படின்னு அவங்க இப்போ வச்சுருந்தாங்க. அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்க போகிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய பல எக்ஸைட் போல், அப்புறம் பல ஆய்வறிஞர்களின் கருத்துகள் எடுத்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி என்பது
அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பிடிக்க போகுது. அதாவது அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 400 இடம் பிடிப்போம் அப்படிங்கிறாங்க. 544 சீட்டில் 400 இடம் நாங்கள் பிடிப்போம் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு நம்ம பார்த்தோமானால் நீங்கள் 300 சீட்டுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பல ஊடகங்கள், எக்ஸைட் போல், சர்வேகள், அதுபோல் ஆய்வறிஞர்கள், அரசியல் ஆய்வறிஞர்கள் எல்லாம் பேசுகிறத பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அது தெளிவாக தெரிகிறது. 300 சீட்டுக்கு மேலே கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி பிடிக்க போகுது. அதுலேயும் வட இந்தியா இருக்குது பாருங்கள், அதில் வந்து அவங்க மிகப்பெரிய அளவில் எல்லா பக்கமும் அவங்களுடைய கால் ஊன போகுது அப்படிங்கிறது தான். தென்னிந்தியாவை பொறுத்த அளவுக்கு தான் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்தியா கூட்டணியில் சொன்னோம்னா, இந்தியா கூட்டணிக்கு இன்னும் பிரதம மந்திரி யாருன்னு இவங்க டிக்ளேர் பண்ணல. இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட என்டிஏ கூட்டணி இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஏற்கனவே 2 முறை நரேந்திர மோடி அவர்கள் நமது பிரதம மந்திரியாக இருந்திருக்கார். அடுத்த இதில் பார்க்கும் பொழுது என்டிஏ இது இந்தியா கூட்டணி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பல குழப்பங்கள் பல இடங்கள் இருந்தது. ஏன்னா மாநிலங்களாக இருக்கக்கூடிய, மாநிலங்கள் மட்டும் மையமாக இருக்கக்கூடிய பல கட்சிகள் அந்த கூட்டணியில் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்காங்க. இப்போ அவர்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. நீங்கள் பல பேர் அந்த இந்தியா கூட்டணி ஆரம்பிக்கும் போது இருந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கை, தேர்தல் வர வர நெருங்க பார்த்தீங்கன்னா அப்படி 1-2 பிரிஞ்சு போயிருச்சு. இப்போ நிதிஷ்குமாரெல்லாம் பிரிஞ்சு போனார். ஸோ அதனால் ஒன்றா பிரிஞ்சு போய் இன்றைக்கி ஒரு சிறு அளவில் தான் இருக்காங்க. அதில் இது வரைக்குமே தேர்தலே ஆரம்பித்து தேர்தல் ஒரு கட்டம் தேர்தல் முடிஞ்சாச்சு. இன்னும் வந்து அந்த இந்தியா கூட்டணி வென்றால் யார் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி யார் அப்படின்னு இது வரைக்கும் அவங்களால சொல்ல முடியலை, இது வரைக்கும் சொல்லலை. ஸோ இதே ஒரு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு ஓரளவுக்கு அடுத்த முறை நரேந்திர மோடி வந்து உட்காருவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது மக்களுக்கு. அதோட மக்களுக்கான பல நிகழ்ச்சிகள் அவர்கள் வந்து நல்லபடியாக நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு வாரிசு வழியாக வந்தவர் அப்படின்னு தான் சொல்ல முடியுது ஒழிய, அவர் வந்து ஒரு தலைமைக்கு சரியாக இருப்பாரா, பிரதம மந்திரி கேண்டிடேட்டாக இருப்பாரா அப்படின்னு கேட்கும் பொழுது அது மக்களிடத்துலேயும் சரி, அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் சரி, யாருமே வந்து அதுக்குரிய சரியான பதிலை சொல்லவில்லை. ஸோ அதனால் வந்து இதே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறதுனால இந்தியாவோட வளர்ச்சி 2 முறை மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதனுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது அது தானாக வளர்ந்ததா அல்லது எப்படி வளர்ந்ததுன்னு தெரியாது. நீங்கள் வந்து மெட்ரோ ரயில் பல இடங்களுக்கு வந்துருச்சு. அதுபோல் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் வந்து ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுது இந்தியாவில். இப்போ இந்திய அளவில் உலக அளவில் வந்து மோடி வந்து ஒரு மிகப்பெரிய பெயரை உருவாக்கி வைத்திருக்கார். இந்தியாவில் வந்து பல சர்வதேச அமைப்புகளோட இவங்க வந்து போய் பங்கெடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் வருது. மோடி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதனால் இந்த முறை வட இந்தியா மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலும் ஓரளவுக்கு, அதாவது நம்ம வந்து இதுவரைக்கும் தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி வந்ததாக சொல்ல முடியாது, ஒரு சில மாநிலங்களை தவிர. நீங்கள் தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் இருந்திருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, அதுக்கடுத்தது ஐயா கருணாநிதி இருந்தார். அம்மையார் ஜெயலலிதாவே ஒரு 6 முறை ஆண்டிருக்காங்க, இவர் கருணாநிதி ஒரு 5 முறை ஆண்டிருக்காரு, எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திராவிட கட்சியிலிருந்து வந்த வழி தான். ஆனால் தேசிய கட்சிகள் இங்கே வந்து வாய்ப்பு பெருசாக ஒன்றும் பெறல. இந்த தேசிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி போட்டுட்டு தான் இங்கே வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு சீட்டை வந்து அவங்க மக்களவைக்கு போவாங்க. இந்த முறையும்
தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய 2 கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் வந்து திமுக சார்ந்து ஒரு கட்சியோடு அப்படியே போயிட்டுருக்காங்க. அண்ணா திமுக என்னாச்சுன்னா, அதோட பிளவுபட்டு மாறி மாறி எல்லாம் இதாகி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஜேபியோட அவர்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் கை கழுவி போச்சு. இதனால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணிகளும் அதிமுகவும் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய பலம். இப்போ போன தேர்தலிலிருந்து திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களெல்லாம் இன்று வரைக்கும் அவர்களோட ஒன்றா தான் இருக்காங்க, நிற்கிறாங்க. ஆனால் போன தேர்தலில் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் ஒன்றா இருந்தது. இந்த தேர்தலில் அவர்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. இதனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 30+ தொகுதிகள் வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பல அறிஞர்கள், அரசியல் ஆய்வு பண்ணி சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொன்ன கருத்து. இது நம்மளோட கருத்து கிடையாது. வெளிப்படையாக நம்மளுக்கு பார்க்கும்போதே ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மக்களிடத்தில் பல மக்களை சந்தித்தோம், பல தொகுதிகளுக்கும் நம்மளுடைய உறுப்பினர்கள் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அவர்கள சொல்கிறது கருத்து என்னென்னு கேட்டால், திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய திமுக தான் இங்கே வந்து அதிகமாக பிடிக்க போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிங்கிறது இது வரைக்கும் பெரிய அளவில் ஒன்றுமே கிடையாது இங்கே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு. நீங்கள் இன்னொன்று சொல்லலாம், தமிழகத்தில் திமுக அதாவது இந்தியா கூட்டணியோட சிபிஐ சிபிஎம் அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் 2 ஒன்றா இருக்காங்க. இது காங்கிரஸோட அவங்க இருக்காங்கல்ல, இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸோட இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி, திமுகவோட கூட்டணி. இதே கேரளா பக்கத்தில் அண்டை மாநிலமான கேரளா எடுத்தோம்னா, நம்ம ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கிறார். சென்ற முறை அங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ வந்து அங்கே தான் நிற்கிறாரு. ஆனால் அங்கே ஆளுற யாருன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் யார் ஆளும் கட்சின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்கள் இன்றைக்கி எதிராக நிற்கிறாங்க, காங்கிரஸுக்கு எதிராக நிற்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டேட்டில் எதிராக நிற்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்டேட்டில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்றா இருக்காங்க. இது எப்படி ஒரு முரண்பாடு பாருங்களேன். பல முரண்பாடுகள் இப்போ இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு கொள்கையில் ஒரு இதில் தான் இருக்கணும். இங்கே ஒரு ஐடியாலஜி பண்ணுறாங்க, இங்கே வந்து ஒரு கூட்டணியில் இருக்காங்க. இதே தாண்டி அங்கே போனோம்னா அங்கே ஒரு வேற ஒரு கூட்டணியில் எதிர்ப்பாளராக இருக்காங்க. இதே ஒரு பெரிய முரண்பாடாக தெரியுதுல்ல. அதுபோல் காங்கிரஸ் இங்கே வந்து இருக்கக்கூடிய திமுக தலைமையில் இருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைச்சிருக்குது. மாநிலங்களில் இது ஸ்டேட் அசம்பிளி முதலமைச்சர் வந்து காங்கிரஸ் கட்சியோட முதலமைச்சர் தான் இருக்கார். ஆனால் இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது பாருங்கள், காவிரி தண்ணி பிரச்சனை இருக்குது பாருங்கள். மேகதாது அப்படிங்கிற அணைக்கட்டை நாங்கள் கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. அது கட்டினா இங்கே தண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடணும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை எக்ஸ்பர்ட்டும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு எதிர்க்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட இருக்கக்கூடிய கூட்டணி யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இங்கே இருக்குது. இவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி, காங்கிரஸோட இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் அங்கே வந்து தண்ணி தர்றதுக்கு எதிர்க்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள். அப்போ இவர்களுக்குள்ளற என்ன ஒரு அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியை பிடிப்பதற்காக இங்கே வந்து நம்ம வந்து இங்கே ஒரு கூட்டணி, அங்கே கர்நாடகாவில் இருக்கிற ஓட்டு வங்கியை பிடிக்கிறதுக்கு அது ஒரு கூட்டணி, கேரளாவில் எடுத்தோன்னா கேரளாவில் வந்து வேற ஒரு கூட்டணியோடு இவங்களாம் இருக்காங்க. இந்த கட்சிகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா முரண்பாடாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி அதாவது பிஜேபியோட ஓரளவுக்கு அவர்களுடைய வலு சேர்த்து கொண்டே போகுது. இந்த எதிர்ப்பு அது இதெல்லாம் சொல்லி பார்த்திங்கன்னா அவர்களுடைய வலு சேர்ந்து கொண்டே போகுது.
இதில் ஒரு ட்ரம்ப் கார்டாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இது பயன்படுத்துச்சு. கச்சத்தீவு யாரால் கொடுக்கப்பட்டது, என்ன துரோகம் செய்யப்பட்டது, கருணாநிதியால் என்ன துரோகம் செய்யப்பட்டது அப்படின்ட்டு புட்டு எடுத்து அந்த மினிட்ஸ் 1973 74 ஒப்பந்தம் போட்டாங்க. 73 என்ன நடந்தது, முதலமைச்சர் கருணாநிதியோட அந்த சென்ட்ரல் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த செயலாளர் என்ன பேசினார் அப்படிங்கிற அந்த மினிட்ஸை வந்து வெளியிட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு கருணாநிதி பண்ண துரோகத்தை வெளிப்படையாக கொண்டு வந்தாங்க. அது இந்த சமயத்தில் கொண்டு வந்தது தேர்தலை ஒட்டி அவர்கள் வந்து வேணுமுனே கொண்டு வந்தாங்களா அல்லது என்ன, நம்மளுக்கு நம்ம அதில் நுழைய விரும்பலை, நம்ம கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் கருணாநிதி செஞ்சது துரோகம் அப்படிங்கிறது வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போது இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் அண்ணாமலைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அண்மையில் ஐபிஎஸ் முடித்து கொண்டு ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக பெங்களூர்லேயே வந்து ஒரு கமிஷனர் இருந்தார். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கொண்டு இங்கே தமிழகத்தில் அவர் தான் தலைமையில் மாநில தலைவராக இருக்கார். அவருடைய பேச்சும் அவருடைய செயல்பாடும் அப்படியே அற்புதமாக இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே கிராமத்திலிருந்து வந்தவர், கொங்கு நாட்டு பகுதியிலேருந்து வந்தனால அவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்லுங்கண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா, எப்படிங்கண்ணா இருக்கீங்க, இப்படி தான் பேசுவார். அதனால் அதோட அந்த தாக்கமே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. இன்னொன்று, அவர் எந்த இடத்துலையும் ஒரு பொய்யான வார்த்தைகள் பேசுகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆவணங்களை காமித்து இந்த இதில் நம்ம நடந்தது, இப்படிலாம் நடந்தது, இது சொல்லு அப்படின்னு சொல்லி தைரியமாக கட்சியை இன்றைக்கி வளர்த்ததில், தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்த்ததில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் அங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஆல் இண்டியா லெவலில், அனைத்திந்திய லெவல்லையே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், பல மீடியாக்கள் அண்ணாமலையை புகழ்ந்து பேசுகிறாங்க. அவர் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் நிற்கிறார். கோயம்புத்தூரில் கண்டிப்பாக அவர் தேர்வு செய்யப்படுவாருங்கிறது நாங்கள் களத்தில் போய் நின்று பார்த்தனால சொல்கிறோம். நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நல்ல பர்சன்டேஜில் அவர் வருவார். நீங்கள் பாருங்கள், நல்லா வின் பண்ணுவார். அவருக்கு எதிராக போட்ட நடந்த அந்த கட்சியிலிருந்து வந்தாங்க பாருங்கள், அவர்களும் ஒன்றும் பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நபர்களாக தெரியல. ஸோ அதனால் இவருடைய வெல்வது என்பது உறுதியாகிவிட்டது. நீங்கள் அண்ணாமலையை பற்றி ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அவருடைய கருத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கி தமிழகத்தில் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அதோட கருத்துக்களை வந்து கலந்துரையாடும் பொழுது நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும், நான் சொல்கிறது ஆங்கில தொலைக்காட்சியிலையும் அண்ணாமலையை முன்னிறுத்தி பேசப்படுறார். கண்டிப்பாக இந்த முறை அவர் வந்து ஜெயிச்சு வந்தால், வென்று வந்தால், அவர் வந்து நிச்சயமாக அவர் ஒரு மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுவும் கேபினட் ரேங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர் கேபினட் ரேங்கில் வந்தாலும் இன்றைக்கி வந்து அவர் ஜெட்+ பாதுகாப்போடு, இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லை, மாநில தலைவங்கிற ஒரே ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதிக்கு அவர் வந்து ஜெட்+ பாதுகாப்பு, இந்தியாவிலேயே உயர்ந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த ஜெட்+ பாதுகாப்பை வைத்து கொண்டிருக்காரு. இனி வந்து அவர் எம்பியாக வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து மினிஸ்டர் ஆகிட்டார்னு பாருங்கள். அப்போ வந்து அவருக்கு பாதுகாப்பு வந்துடும். எங்கே வேணாலும் அதிகாரத்தோடு போய் நின்று அவர் வந்து ஒரு ஆட்சியாளர்கிட்டையோ அரசுகிட்டையோ கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதனால் வந்து அவர் கண்டிப்பாக அவர் வென்று விடுவார். இந்த முறை மத்திய அரசிலும் பாரதிய ஜனதா கட்சி வெல்லுங்கிறது இப்போ நல்லா தெரியுது. ஏன்னா பல செய்தி ஊடகங்கள், கருத்து கணிப்புகள், அப்புறம் வந்து சர்வேஸ் எல்லாம் எடுக்கிறது, அப்புறம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களே, அரசியல் ஆய்வாளர்களே, அவர்களே இன்றைக்கி வந்து வடக்கில் வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்தால் அவங்க தான் வருவாங்க, மோடி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த வாய்ப்பு வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அண்ணாமலை வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான கேபினட் ரேங்க்கில், கேபினட் ரேங்க்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசில் கேபினட் ரேங்க்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஈக்குவலான ரேங்க் அது. அப்போ அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு
இப்போ ஒரு இது கேபினட் ரேங்கில் உட்கார்ந்தாருன்னா அவருடைய அதிகாரம் இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வரும். தமிழகத்தில் இன்னும் பாரதிய கட்சிங்கிறது படுபயங்கரமாக வளர்ச்சியை காண்பிக்க போகிறார் அவர். இப்போ 2024 வந்து மக்களவைத் தேர்தல் நடக்குது. அதுக்கடுத்தது 2026 வந்து மாநிலங்களவை தேர்தல் நடக்குதுல, அதில் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வந்து வருவார்கள். ஒரு பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் வந்து அண்ணாமலைங்கிறவர் வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நபராக தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கின்றன. அவரை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. பல ஆங்கில தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஆங்கில இவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணிவிட்டு மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அவருடைய வளர்ச்சிங்கிறது தடுக்க முடியாதுங்கிற லெவலில் ஓரளவுக்கு ஆகிப்போச்சு. சரி, இப்போ இந்த தமிழகத்தை இப்போ முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் வேட்பாளர்கள், நட்சத்திர வேட்பாளர்கள் பல பேர் போட்டிட்டாங்க. அதில் யார் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி உறுதியாக சொல்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கங்க. இந்த லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜூலை 4ஆம் தேதி தேர்வு முடிவு வந்த உடனே தேர்தல் முடிவுகள் வந்துடும். அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நம்ம கொடுக்குற லிஸ்ட் அப்படியே இருக்கும். எல்லாரும் சொல்ல முடியாது. ஸ்டார் வேட்பாளர்கள் யார் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இப்போ வடசென்னைன்னு எடுத்தோம்னா டாக்டர் கலாநிதி வீராசாமி திமுகவை சேர்ந்தவர். அவர் கண்டிப்பாக வெல்வார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. அதுக்கடுத்தது மத்திய சென்னை எடுத்தோம்னா தயாநிதி மாறன், அவங்க அப்பா காலத்திலிருந்து மத்திய அமைச்சராக இருந்தவர், எம்பியாக இருந்தவர், தொடர்ந்து வந்தவர். அவருடைய பையன் சன் டிவி நடத்துகிற கலாநிதி மாறனோட தம்பி அவர் நிற்கிறாரு. அவரும் ஜெயிப்பார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அரக்கோணம் தொகுதியிலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன், அவர் கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி வந்து பல கோடி ரூபாய்க்கு அதிபதி அவர். அவர் ஒரு முறை என்ன சொன்னார்னா, பாண்டிச்சேரியில் என்னை முதலமைச்சர் ஆக்கிடுங்க, பாண்டிச்சேரியை நான் ஒரு சிங்கப்பூர் மாதிரி நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். ஸோ மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் அவருடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை எப்படி தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிமையாக தொடங்குச்சு. அவர்கிட்ட பைசா இல்லாமல் தொடங்கினவர். ஆனால் இந்த காலகட்டத்துக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்குள்ளார மத்திய அமைச்சரானார். இன்றைக்கி பல கோடி ரூபாய் சொத்துகள் இருக்குது. கிட்டத்தட்ட 5 நட்சத்திர விடுதிகள் பலது இருக்குது. கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் அதெல்லாம் இருக்குது. வியாபாரங்கள், வெளிநாடுகளில் வியாபாரங்கள் பல கோடி ரூபாய்க்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தமிழ் உணர்வாளர் அவர், அற்புதமான தமிழ் உணர்வாளர். அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு நம்ம முன்னாடி நிற்க போகிறார். ஏற்கனவே சொல்லிட்டோம், கோவை தொகுதியில் அண்ணாமலை உறுதியாக வந்துடுவார். அதுபோல் கரூர் தொகுதியில் டிஎம்கேவோட சேர்ந்து நிற்கக்கூடிய காங்கிரஸ் ஜோதிமணி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான இருக்கக்கூடியவர். அவர் வந்து ராகுல் காந்தி ரொம்ப அக்கறையோட ஒவ்வொரு முறையும் எம்பி ஆகக்கூடிய வாய்ப்பை ஜோதிமணிக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருக்கார். இந்த முறை அவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறதுல நல்லா தெரியுது. திருச்சி எடுத்தோம்னா அங்கே வந்து திமுகவோட சார்ந்து இருக்கக்கூடிய எம்டிஎம்கே ஒரே ஒரு சீட்டு தான் கிடச்சிது. அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது யாருன்னு கேட்டால் வைகோவோட மகன். ஒரு காலத்தில் திமுகவிலிருந்து வாரிசை எதிர்த்து வெளியேறிய வைகோ இன்று அவர் பையனுக்கு அந்த ஒரே ஒரு சீட்டு கிடச்சா போதுங்கிற இதில் ஸ்டேஜில் அவர் போய் திமுகவோட சேர்ந்து இன்றைக்கி வந்து திமுகவோட சார்ந்து அவர் நிற்கிறாரு. எம்டிஎம்கேல நிற்கிறாரு. அவருடைய பையன்தான் இன்றைக்கி வந்து துரை வைகோ அங்கே நிற்கிறாங்க. அநேகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து பெரம்பலூரில் எடுத்தோம்னா ஐஜேகே சார்பாக நிற்கக்கூடிய
பாரிவேந்தர். அவரும் வந்து ஒவ்வொரு முறையும் திரும்பி திரும்பி நின்று பார்த்தாரு. இந்த முறை அவர் ஜெயிக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. அவரும் சாதாரணமாக ஒரு ஆசிரியர் தொழிலிருந்து ஒரு ரூ. 500 மாத சம்பளம் ரூ. 500 தொடங்கி இன்றைக்கி வந்து 5 லட்சம் கோடிக்கு மேலே அவர்கிட்ட பணம் இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரராக, ஒரு கல்வி வள்ளலாக, பல சினிமா துறைகள் அவர் வந்து ஈடுபட்டுருக்காரு. அதோட வந்து தொலைக்காட்சி, புதிய தலைமுறை போன்ற தொலைக்காட்சிகள் பலதும் அவர் நடத்தி கொண்டிருக்கார். ஸோ அவரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது சிதம்பரம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுற விசிகே திருமாவளவன் தலைவர், அவரும் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவரும் வந்து மிக சாதாரணமாக இருந்து அடுத்த நேரம் ஒரு மாற்று துணி இல்லாமல் வந்தவர். ஒரு பட்டியலினத்தை சார்ந்த அந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வந்தவர். அவர் இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 சீட்டு வாங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இருக்கார். எம்பியாக தொடர்ச்சியாக 2-3 முறை வந்திருக்காரு. இந்த முறையும் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவர் வெல்வார் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு அடுத்தது மதுரையை பொறுத்தளவுக்கு சு. வெங்கடேசன், அவர் வந்து கம்யூனிஸ்டுக்காரரு. அவர் வந்து திமுக சார்ந்து தான் நிற்கிறாரு. அவரும் வந்து தமிழர் சார்ந்த இருக்கக்கூடிய அந்த இதுகளுக்கு அவர் மாற்றுமொழிக்காரராக இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழ் சார்ந்த இதுகளில் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடியவர். கீழடி போன்ற அந்த நிகழ்ச்சிகளில் ரொம்ப அக்கறை செலுத்தி அதனுடைய இதெல்லாம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டால் அவர் வந்து கட்டின மனைவி வந்து அந்த கீழடியில் வேலை செய்த ஒரு மிக முக்கியமான அலுவலருடைய தங்கை அப்படிங்கிறது எங்களுக்கு செய்தி தெரியும். ஸோ அதற்காக அந்த கீழடி செய்திகள் அவர்கிட்ட நிறைய வந்தனால, அந்த அலுவலர்கிட்டருந்து இவர் வாங்கி அந்த செய்திகள் நிறைய வந்தனால கீழடியை பற்றிய செய்திகள் நிறையா நம்மளுக்கு தமிழகத்துக்கு உலகுக்கு வெளியே கொண்டு வந்ததில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார். நல்ல எழுத்தாளர், புத்தகங்கள் எழுதியிருக்காரு, பேச்சாளர், மேடை பேச்சாளர். அவர் வந்து வெற்றி பெறதில் சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக அவர் வருவார். அதுக்கடுத்து திருநெல்வேலியில் எடுத்தோம்னா பிஜேபி இன்றைக்கி நிற்கக்கூடிய நைனா நாகேந்திரன், அவர் வந்து மத்திய மாநிலத்திலேயே அமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் வந்து தொடர்ச்சியாக பிஜேபியில் நிறையா இதில் வந்திருக்காரு. ஒரு முக்கிய புள்ளியாக கருதக்கூடியவர். அவரும் வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. கன்னியாகுமரியில் வந்து காங்கிரஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பிஜேபி வந்தது, ஆனால் இந்த முறை வந்து காங்கிரஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். இப்போது இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக டிஎம்கே 22 இடத்துல நின்னாங்க. காங்கிரஸ் வந்து 9 இடத்துல, சிபிஐ 2 இடத்துல, சிபிஐஎம் 2 இடத்துல, விசிக சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் 2 இடத்துல, ஐயுஎம்எல் முஸ்லீம் லீக் அவங்க 1, எம்டிஎம்கே 1, இது மொத்தம் 39 தொகுதிகள் அவங்க நின்னாங்க. அதுக்கு அடுத்தது ஏடிஎம்கே அப்படின்னு வரும் பொழுது ஏடிஎம்கேவோட இருந்த ஒரே ஒரு அணியாக இருக்கக்கூடிய டிஎம்டிகே, அதாவது விஜயகாந்த் இறந்த பின்னார அவர் மனைவி பிரேமலதா அவங்க இன்றைக்கி அதை வச்சுருக்காங்க. அவர் தான் தலைவராக இருக்கார். இன்றைக்கி அவர்கள் 2 பேரும் தான் மட்டும் கூட்டணியில் இருந்தாங்க. அதனால் வந்து இது பெரிய பின்னடைவு, அதாவது நம்மளோட இவருக்கு ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய எடப்பாடியார், இபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய பின்னடைவை தான் அவர் சந்திக்க போகிறார். ஏன்னா கூட்டணி பலம் இல்லாதனால, அவருக்கு வந்து ஓட்டுகள் பிரியறதுனால இவரோட கட்சிகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஜெயிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. ஏன்னா இப்போ அவர் தேர்தல் முடிஞ்ச உடனேயும் கூட இப்போ என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, இப்போ ஒரு முந்தானத்தும் கூட அவருடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவரே பேசினது என்னென்னு கேட்டால், எனக்கு வந்து எந்த மாவட்டத்தோட செயலாளர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கல இந்த தேர்தலில் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு பெரிய அளவு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் ஒரு தமிழர் வந்து பின்னடைவை சந்திக்கிறது நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. அப்புறம் என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய இவங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது பிஜேபி 23 தொகுதியில் நின்றது. பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி, ராம்தாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அவர்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது வடக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து
ஒரு சாதிய ரீதியாக அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒன்று கூடி இருக்கிறனால அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவர்களும் வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிறது வந்து பிஜேபியோடு சேர்ந்து அவங்க கூட்டணி வச்சுருக்கிறதுனால டிஎம்கேவோட கூட்டணி பலம்ங்கிறது மிகப்பெரிய அசுர பலமாக இருக்கிறதுனால அவர்கள் போட்டி கடுமையாக இருக்கும். அவர்களும் 1-2 சீட்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான். அதில் வந்து அன்புமணி ராமதாஸ், அதாவது ராமதாஸோட சன், அவருடைய மனைவி அன்புமணி ராமதாஸோட மனைவி இன்றைக்கி வந்து தேர்தல் நிற்கிறாங்க. அவர்கள்லாம் வந்து வாரிசுன்னு நம்ம சொன்னாலும் கூட அவங்க மனைவி வந்து ஒரு என்ஜிஓ வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து பல நல்ல காரியங்கள் பண்ணி கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அவர்கள்லாம் வரணும், அந்த இது நாடாளுமன்றத்தில் போய் உட்காரணும், மக்களில் உட்காரணும். ஸோ அவர்கள் வந்து பல கேள்விகள் அவர்கள் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனுடைய அவர்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுபோல் பிஜேபி கூட்டணியில், என்டிஏ கூட்டணியில் பார்த்திங்கன்னா டிஎம்சி வாசன், அதாவது மூப்பனாரோட சன், அவர் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்காரு. ஆனால் பெரிய அளவில் வந்து தேர்தல் வரும்போது மட்டும்தான் அவர் வர்றாரு, அப்புறம் காணாமல் போயிடுறாரு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவர் இந்த தேர்தல் நின்று வின் பண்ணாருன்னா உண்டு, இல்லைன்னா ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு அவர் உட்காந்துக்கிறாரு. அவ்வளோதான். தேர்தல் வரும் பொழுது மட்டும்தான் அவர்களெலாம் வெளிப்படுறாங்க, மற்றபடி காணாமல் போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது அமமுக அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய நம்ம அதிமுகவிலிருந்து வந்த அவரும் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரிங்களா? அவர் கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியுது. அமமுகவுக்கு 2 சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு சீட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது. இதுபோல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 39 தொகுதியில் போட்டிடுறாங்க. அதுக்கு அடுத்தது தமிழ் தேசியத்தில் அக்கறை செலுத்தி கொண்டு அவர்கள் வரக்கூடிய என்டிகே அப்படிங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, அவர்கள் வந்து போன தேர்தலையே கிட்டத்தட்ட 7% ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஓட்டுகள் வாங்கினதா இதுவரைக்கும் கணக்கு இருக்குது. இந்த முறை 2024 அவர்களுடைய சதவீதம் பெருமளவு அதிகமாக வருமா அப்படின்னு கேட்குறதுல மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆய்வறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 8 to 8.5% தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து 30 லட்சம் வந்திருந்தாங்கன்னா ஒரு 40 லட்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர்கள் எந்த அளவுக்கு தேர்ந்தெடுப்பாங்க, எந்த அளவுக்கு வென்று வருவார்கள் அவர்களுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு கேட்டோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வந்து நாம் தமிழர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அடுத்தது ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னு பார்த்து அதற்குரிய நம்மளுக்கு வெற்றி தான். அதாவது தேர்தல் என்பது வெற்றி பெற்று வரக்கூடிய வந்தவங்களை தான் மதிப்பாங்க, அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதற்கு என்ன வேணுமோ அதையே நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். தமிழ் தேசியத்திலிருந்து கால் நழுவக்கூடாது. அது நழுவாமல் தமிழ் தேசியத்தை காக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் தமிழர் இருக்க வேண்டும். அதில் சரியாக நடந்து அதை வென்றெடுக்க வேண்டும் என்பது தான் நமது விருப்பம். இது எல்லாம் சொல்லியிருக்கோம். 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம், யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம சொன்ன கணக்குகள் சரியாக வருமா அல்லது மாறுதா அப்படிங்கிறது மக்கள் கையில் இருந்தது. மக்களும் ஓட்டு போட்டுட்டாங்க. இனி 4ஆம் தேதி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.